ஹலோ மக்களே, விளையாட்டுல நீங்க ஒரு திறமைமிக்க வீரரா இருந்தா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான ஆன்லைன் என்ட்ரி நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்களும் இப்போ உடனே போய் அப்ளை பண்ணிருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி டேட் பாத்தீங்கன்னா 16 ஆகஸ்ட் 2025 இந்த ஆன்லைன் என்ட்ரி க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களால கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா 5 பிரிவுகளை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பள்ளி பிரிவு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்லூரி பிரிவு, மூணாவது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, நாலாவது பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் பிரிவு, அஞ்சாவது பாத்தீங்கன்னா பொது பிரிவு. இதுல அரசு ஊழியர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இந்த 2 பிரிவுக்குமே வயது வரம்பு கிடையாது. பள்ளி பிரிவு மாணவ மாணவிகளுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 19 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். இதை நீங்க ஒரு ஈவென்ட் அண்டர் 19 டோட்டலா தான் விளையாட போறீங்க. அதாவது 6 முதல் 12 வரை உள்ள எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரே அணி அண்டர் 19 தான் பிளே பண்ண போறீங்க. கல்லூரி பிரிவு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 25 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா 1/7/2000 வருடத்திற்கு அப்புறம் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். 25 வயது நடைமுறையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். பொது பிரிவு வயது வரம்பு பாத்தீங்கன்னா 15 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். இதுல நீங்க டீம் கேம் அப்ளை பண்ணும்போது கேப்டன் மட்டும் ஆல் டீடைல்ஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஆதார் கார்டு நம்பர், பேர் முத கொண்டு ஆல் டீடைல்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். டீம் மெம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேமும் ஆதார் கார்டு நம்பர் மட்டும் ஆட் பண்ணா போதும். பேசிக் விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை ஃபுல்லா பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ண உங்க குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சிஎம் டிராபி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்டிஏடி ஹோம் பேஜ் டச் பண்ணீங்கன்னா கீழே சிஎம் டிராபிஸ் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ள போனீங்கன்னா விளையாட்டு வீரர் உள்நுழை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும். இதை கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹோம் பேஜ்ல ஈவென்ட்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 14 பேஜுக்கு பிடிஎஃப் இருக்கும். அதை நல்லா ரீட் பண்ணிட்டு அதை பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணுங்க.